ஜியோஜிப்ராவில் கிளாசிக் 5ல் இருக்கக்கூடிய பாயிண்ட் டூலில் எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறத பற்றிய அடிப்படை தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற டூல் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூலில் இருக்குது. நம்ம கிளிக் பண்ணோம்னா என்ன சொல்லுது பாருங்கள், செலக்ட் ஏ ஃபங்க்ஷன். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் அதோட எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ்னால் என்னென்னா பெரும புள்ளி சிறும புள்ளி, அதாவது மேக்ஸிமம் பாயிண்ட் மினிமம் பாயிண்ட் அந்த கருவில் எப்போ கிடைக்கும், எந்தெந்த இடத்துல அந்த அறுதி புள்ளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த டூல் நமக்கு தரும். ஓகே, இப்போ இதில் கிராஃபிக்ஸ் வியூவில் இருக்கக்கூடிய இந்த கிரிட்டை நம்ம எடுத்துருவோம். ஓகே, அது மாதிரி இன்புட் பார் கீழே இருந்ததை நம்ம மேலே கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸை கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு கர்வை நம்ம இதில் ட்ராப் பண்ணணும். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்புட் பாரில் என்ன டைப் பண்ணிக்கிறோம்னா எக்ஸு ஒரு அப் யாரோ 2 போட்டு என்டர் கொடுக்குறோம். நமக்கு f of x = x²ங்கிற ஃபங்க்ஷனோட கிராஃப் கிடைக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதை என்ன பாயிண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், எக்ஸ்ட்ரீமம் டூவில் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் மேலே கிளிக் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் கிடச்சிட்டு பாருங்கள். a = 0,0. இது ஒரு எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட், ரைட்? இப்போ இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் இங்கேயே நமக்கு தெரியணும்னா என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட் மேலே ஃபஸ்ட்டு மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணோம்னா அந்த பாயிண்டோட நேம் மட்டும் தெரியுது. நேம் அண்ட் வேல்யூன்னு மாத்திரம்னா நமக்கு பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியுது. ஓகே, இதன் மூலமாக நம்ம இந்த பாயிண்டோட வேல்யூ கண்டுக்கலாம். இதுதான் இந்த கர்வோட எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட், அதாவது மினிமம் பாயிண்ட். இந்த வளைவரையின் மீச்சிறு புள்ளி, இதுக்கு கீழே இந்த வளைவரை வரல பாருங்கள், அதனால் இதுதான் இந்த வளைவரையின் எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுப்போம், 2x பவரில் 2, அதாவது 2x² - 4x - 5 அப்படிங்கிறத நம்ம இன்புட் பாரில் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா g of xங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வருது. இதோட எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியணும். இந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரியணும்னா என்ன பண்ணலாம், மீண்டும் இந்த எக்ஸ்ட்ரீமம் அப்படிங்கிற டூவில் நம்ம அதுதான் செலெக்ஷனில் இருக்குது, அதனால் இதை கிளிக் பண்ணாலே எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் தான் வரும். ஏன்னா அதுதான் நம்ம ப்ரீவியஸாக செலக்ட் பண்ணதுனால அதுதான் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் மேலே கிளிக் பண்ணோன்னா நமக்கு பிங்கிற பாயிண்ட் கிடைக்குது. அதோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியுது பாருங்கள். அப்போ பிங்கிற பாயிண்ட் அதோட கோஆர்டினேட் என்ன அப்படிங்கிறத இதுலேயே நமக்கு தெரியணும்னா மேலே கிளிக் பண்ணிட்டு ஷோ நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தோம்னா அது நமக்கு பிங்கிறது 1,-7 கிடைக்குது. ஓகே, இப்போ இது மாதிரி நம்ம இந்த ஃபங்க்ஷனோட மினிமம் பாயிண்ட், அதாவது மிகச்சிறிய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சோம். எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணால் -7 வர்றது தான் இந்த ஃபங்க்ஷனோட மிகச்சிறிய மதிப்பு. இதே மாதிரி மினிமமும் மேக்ஸிமம் வர மாதிரியான கர்வை நம்ம அடுத்தது ட்ராப் பண்ணி அதோட மேக்ஸிமம் பாயிண்ட்ஸை கண்டுபிடிப்போம். அதற்கு இதை என்ன பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஃபங்க்ஷனை இன்புட் பாரில் டைப் பண்ணுவோம். 2x பவரில் 3 - 5x -6 அப்படிங்கிறத டைப் பண்ணோன்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் நமக்கு தெரியுது பாருங்கள். h of x = 2x³ - 5x - 6 அப்படிங்கிறது. இப்போ இதோட கிராஃபில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வருது, மினிமமும் வருது, அப்புறம் மேலே நோக்கியும் போகுது. ஓகே, இப்போ இதில் நம்ம எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிப்பதற்கு மீண்டும் எக்ஸ்ட்ரீமம் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் மேலே கிளிக் பண்ணோம்னா பாருங்கள் நமக்கு CDன்னு 2 பாயிண்ட் கிடைக்குது. அது 2 தான் எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட். மீண்டும் மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டு நம்ம சிங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட் பார்த்தோம்னா என்ன கிடைக்குது பாருங்கள், இந்த மாதிரியான வேல்யூஸ் கிடைக்குது. அது தெரிவதற்கு மீண்டும் ஷோ நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தோம்னா நமக்கு அந்த எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் கிடச்சிட்டு இந்த மாதிரி டிங்கிற பாயிண்ட்டுக்கும் நம்ம ஷோ நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தோம்னா அதோட கோஆர்டினேட்டும் நமக்கு தெரியுது. இவ்வாறாக நம்ம எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸை கர்வோட ஈக்குவேஷனை டைப் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்க்கிளோட எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்கள், இப்போ சர்க்கிள் வித் சென்டர் த்ரூ த பாயிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் வரைவோம். இந்த சர்க்கிளோட எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணோன்னா நமக்கு பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் 4 பக்கம் இருக்கக்கூடிய முடிவு புள்ளிகள் நமக்கு 4 பாயிண்டாக தெரியும். அதே மாதிரி ஒரு எலிப்ஸையும் நம்ம வரைந்து அதுக்கும் எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸை நம்ம கொண்டு வரலாம். பாருங்கள், எலிப்ஸ் வரைஞ்சிட்டோம். எலிப்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த எலிப்ஸ் மேலே கிளிக் பண்ணோன்னா நமக்கு 4 சைடு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இவ்வாறாக எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸுங்கிறத, அதாவது பெரும புள்ளி சிறும புள்ளி மதிப்புகளை அல்லது வளைவரை எந்த இடத்துல வளைந்து திரும்புதோ அந்த பகுதியை மதிப்பை நம்ம இதுலேருந்து கண்டுபிடிக்கிறோம். இதே மாதிரி நம்ம சைனெக்ஸுக்கும் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், சைனெக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சைனெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிவத்தில் இருக்குது. இந்த சைனெக்ஸோட வளைவரையோட எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இது மேலே நான் எக்ஸ்ட்ரீமம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா பாருங்கள் எத்தனை எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் வருது பாருங்கள், நிறைய எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் வருது. இதை நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் வருதோ அவ்வளோ கோஆர்டினேட்ஸ் நமக்கு இங்கே கிடைக்குது பாருங்கள். இந்த இடத்துல இதுலேருந்து எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்டுங்கிறது பாருங்கள்
அதில் உள்ள கோஆர்டினேட்ஸ்லாம் நமக்கு எவ்வளவு கோஆர்டினேட்ஸ் கிடைக்குது பாருங்கள். அதை நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளோதுக்கு நம்ம கொண்டு வரலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கர்வோட எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட் கண்டுபிடிப்பதற்கு இந்த எக்ஸ்ட்ரீமம் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணி நம்ம அதோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். இந்த தகவலை இந்த வீடியோவிலேருந்து தெரிஞ்சிருப்போம். தேங்க்யூ.